அப்படி இருந்தாரு அப்படி இருந்தாரு. என்ன என்ன பேசுனதுல என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? எல்லாமே பிடிச்சிருந்தது. என்ன பிடிக்கல, எல்லாமே பிடிச்சிருந்தது. ஆனா நிறைய தடையெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, கூட நின்னு சப்போர்ட் பண்ணுவீங்களா விஜய் அவர்களுக்கு? கன்ஃபார்ம் அவங்க சப்போர்ட் பண்ணுவோம். ரொம்ப கம்மியா பேசின மாதிரி இருந்துச்சு. அண்ணன் நான் நேரம் பேசிருக்கலாமோ? ஆனா இங்க நிக்க முடியலையே, அதே போதும் சாப்பிடுச்சிட்டாங்க கூட்டத்துல. அப்படி அவர்கிட்ட பேசுற மாதிரி இருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? சொல்லியிருந்திருக்கா, சொல்லுமா? நீங்க ஏதாவது விஜய்கிட்ட சொல்ற மாதிரி இருந்தனா என்ன சொல்லியிருப்பீங்க? என்ன சொல்லியிருப்போம்? வரணும், மக்களுக்கு நல்லது. மக்களுக்கு நல்லது செய்யணும். என்னோட 35 வருஷ கனவு இது பார்க்கணுன்னு பார்த்துட்டு அதில் ரொம்ப சந்தோஷம். நிறைய அடிப்படை வசதிகள் நிறையாவே பண்ணி கொடுக்கணும். நிறைய கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணியே போய் சேராமல் இருக்குது. எல்லாம் குடத்தோடு தான் இன்னமும் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுமாரி தண்ணி, ஹாஸ்பிட்டல் வசதி, இந்த பஸ் ஸ்டாண்டு சுத்தமாக இருக்கணும். அது ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு போகும்போது ஏன் வெளிநாடு மாதிரி இந்த நம்ம பஸ் ஸ்டாண்டு இல்லை அப்படின்னு எனக்கு தோணும். அது மாதிரி பஸ் ஸ்டாண்டு போகும்போது நல்லா தூய்மையாக இருக்கணும் பஸ் ஸ்டாண்டுகள். அது மாதிரி கோடிக்கரை உப்பளம், நான் கோடிக்கரை உப்பளம், அங்கே உப்பு உற்பத்தி இன்னும் பெருக்கணும்னு சொன்னாங்க. இங்கே மரைன் காலேஜ் வரணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருக்கிற குறைகள்லாம் கரெக்டாக சொன்னாராமா அவர்? சொன்னாங்க. நிறைய அடிப்படை வசதி பண்ணி கொடுத்தாலே மக்களுக்கு அதுவே போதும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வேற யாருக்காவது கூடி இருக்கா? நான் பார்த்ததில்ல. அதான் சொன்னேன், எனக்கு 35 வருஷ கனவு. எனக்கு வேற எந்த ஆக்டரையும் பார்க்கணும்னு தோணுதில்ல. எனக்கு நாளைய தீர்ப்பு படம் பார்த்தது அவர் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மனுஷனுக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு ஒரு கோபம் வருது. கண்டிப்பா பேசுறது இன்னும் டைம் கொடுத்தா அவங்க பேசுவாங்க. அவங்களே கம்மியாக தான் பேசுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கே ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. ரொம்ப பேசவே வேண்டாம். ரொம்ப பேசினாலும் நமக்கு மற்ற அரசியல்வாதி பேசி போர் அடிச்சிட்டாங்க. எல்லாம் டிபேட் பண்ணி நமக்கு மண்டகாச்சல் ஆகிடும் இந்த டிபேட்டை பார்த்தாலே. அதனால கண்டிப்பாக நல்லது பண்ணுவார்.